உங்க தலைவர் ஈவேரா முதல்ல இளமையில எப்படிப்பட்டவருங்கிறத பார்த்துக்குங்க. அவருடைய இளமை காலம் இப்ப சான்று தமிழர் தலைவர். இந்த நூல்ல சாமி சிதம்பரனார் எழுதிய நூலு. பக்கம் 34. அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதர் இல்லங்களிலே புகுந்து புறப்படுவார். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகள் இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்று மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு விடியற்காலையில்தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இரவு முழுதும் காவிரி ஆற்றங்கரையில கூத்தடிச்சிட்டு விலைமாதரோட பெண்களோட கூத்தடிச்சிட்டு வருவாரு. இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது. ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியையே நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார்.